லட்சியங்கிறது என்ன அப்படின்னா, பிறருக்கு நீ என்ன செய்கிற, இந்த சமூகத்திற்கு என்ன செய்கிற. ஏன்னா ஏன்னா அது ஒரு நன்றி கடன் தான். ஏன்னா இந்த சமூகம் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, நான் இந்த ட்ரெஸ்ஸு யாரோ நெசவாளி, இதில் ஏகப்பட்ட பேருடைய உழைப்பு இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு நான் ஆடைகள் நிறைய வாங்குகிறேன், செருப்பு போடுறேன், இந்த தொப்பி போடுறேன், இந்த மொபைல் ஃபோன், இப்படி நான் இந்த ரோட்டில் நடக்கிறேன், இந்த சாலைகளை போட்டது மனுஷங்க, இந்த தொப்பியை செஞ்சது, ட்ரெஸ்ஸை இந்த ஆடைகளை நெய்தது, அப்புறம் நான் உண்ணுகிற உணவு, இப்படி நான் வாழ்வதற்கு இந்த மனிதர்கள் வந்து அவ்வளோ உதவி செய்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு நான் திருப்பி ஒரு செயலை செய்யணும், திருப்பி எனது நன்றியை வெளிப்படுத்த வேண்டும், எனது தொழில் மூலமாக, எனது லட்சியம் மூலமாக. அப்போது இந்த லட்சியங்கிறது வந்து பிறருக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுலேருந்து தான் அது பிறக்குது. அதில் ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கணும், அந்த லட்சியத்தில் நன்றி உணர்ச்சி இருக்கணும். சிலர் என்ன நினைப்பாங்க, லட்சியவாதியாக வாழ முடியாது, ஆனால் அவங்களுடைய கனவுகள்லாம் நான் வீடு வாங்கணும், நல்லா சாப்பிடணும், ஆடை வாங்கணும், வெறும் சுயநலன் சம்மந்தமாகவே இருக்கும். அதனாலே அவங்களால முடியாது அது. ஏன்னா அது தவறான புரிதலாக இருக்குது. அந்த லட்சியம் என்பது பற்றி அவங்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது. லட்சியம்னா என்னென்னா, உனக்கு இந்த சமூகம் நிறைய கொடுக்குது, மனிதர்கள் நிறைய கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்கிற, அப்போ அதில் பிறர் நலன் இருக்கணும், பிறருக்கு நீ என்ன செய்கிற அப்படிங்கிற அந்த நலன் இருக்குது, அதுதான் லட்சியமாக மாறுது. இல்லை நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சாப்பிட்ணும், பெரிய வீடு கட்டணும், இந்த மாதிரியான கனவுகளோடையே இருக்கிற அப்படின்னா, அதனாலே சிலரால் லட்சியவாதியாக மாற முடியாது. ஏன் நம்மளால் முடியலை, ஏன் நம்மளால் எப்படியாவது பெரிய பணக்காரரை காட்டணும், கார் வாங்கி காட்டணும், அதை வாங்கி காட்டணும், வெறும் சுயநலம் சார்ந்தே நீ யோசிக்கும்போது அது நிறைவேறால அது முடியாது. நிறைய பேர் இப்படி தான் வந்து லட்சியவாதியாக மாற முடியாமல், அப்புறம் ஒரு சாமானியராக கூட வாழ முடியாமல் போகிறாங்க. அது காரணம் என்னென்னா, தவறான புரிதல். லட்சியம்னா என்ன அப்படின்னா, அதை பற்றிய தவறான புரிதல் தான் அவங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ ஆனால் கார் பங்களாவோட இருக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய வீடெல்லாம் கட்டுறாங்க, ஆனால் அவங்களுடைய கனவுகள் எல்லாமே அவங்க தொழிலை பற்றியதாக தான் இருக்கும். அவங்க தொழிலை லட்சியமாக நினைக்கிறாங்க, அதற்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த தொழில் மூலமாக அவர்கள் இந்த மனிதர்களுக்கு ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். ஒருத்தர் வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, அந்த ஹோட்டலை வச்சு நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாரு, காசுக்காக தான். அவர் தனது தொழிலை பற்றியே கற்பனை பண்ணுறாரு. அப்போ பிறருக்கு, மக்களுக்கு என்ன போடணும், இந்த மாதிரி கமகமன்னு பிரியாணி போடணும், இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி பிறரை பற்றியே கற்பனை பண்ணி ஒரு ஹோட்டல் நடத்துகிறார். அந்த ஹோட்டல் பற்றிய கனவுகள், கற்பனைகள் எல்லாம், லட்சியம் எல்லாமே அது பிறருக்கு எப்படி நாம் ஏதாவது ஒரு நன்மையை செய்வது எப்படி என்பதாக இருக்குது. அதனாலே அவருக்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு தான் அவர் வீடு கட்டுறாரு, கார் வாங்குறாரு. ஆனால் அவருடைய கனவுகள் எல்லாமே பிறருக்கு செய்வதாக இருக்கிறது, பிறருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதாக இருக்கிறது அவருடைய கனவுகள். அது அந்த சமூகம் அவருக்கு பணமாக கொடுக்குது. அவருடைய சேவையை பாராட்டி அவருடைய ஹோட்டலுக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நல்லாயிருக்கு சாப்பாடுன்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டுறாரு. இதை பார்த்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு, நாமளும் இந்த மாதிரி வீடு கட்டணும், கார் வாங்கணும், டிவி வாங்கணும், மொபைல் ஃபோன் வாங்கணும், அப்படியே கனவு காண்றான். டிவி வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கணும். இது வந்து பலன். நீ கடமைங்கிறது உன் தொழில். அது வந்து பிறருக்கு நீ என்ன செய்கிற அப்படிங்கிறதா இருக்குது. உன்னுடைய கடமை என்பது நீ பிறருக்கு என்ன செய்கிற, இந்த சமூகத்துக்கு என்ன செய்கிற, அப்படி நீ கனவு காணணும். அதன் மூலம் உனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நீ இந்த வசதி ஏற்படுத்துகிற. இந்த வசதிகளை பற்றியே கற்பனை பண்ணிகிட்டு இருப்பான். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய சாப்பிட்ணும், அப்படியே கனவு காணவும் பாருங்கள், அவனால் ஜெயிக்க முடியாது. கனவுகள் இவ்வளோ இனிமையாக இருக்கே, வீடு வாங்குறதும், கார் வாங்குறதும், வெளிநாட்டுக்கு போகிறதும், விதவிதமாக சாப்பிட்றதும், இப்படியே நான் கனவு காண்றேன், அப்போ ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, அவரால் மட்டும் ஏன் முடியுது அப்படின்னா, அவருடைய கனவு எப்படிப்பட்டதாக இருக்குது, அது கடமையாக இருக்குது, பிறர் அவருடைய தொழிலை பற்றியதாக இருக்கிறது. தொழில் தான் கனவுகளாக இருக்குது, தொழில் தான் கனவுகள். அந்த கனவுகளின் பலன் தான் இந்த வீடு. நீ பலனையே கனவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, பலனை அடைவதே உன்னுடைய லட்சியம், அதை பற்றியே கற்பனை பண்ணுற. அதனால தான் நிறைவேறால லட்சியவாதியாக ஏன் இருக்க முடியலன்னா இதுதான் காரணம்.